பாருங்கள், அவ்வளவு ஆற்றல்களை பெற்றார், மரணத்தை ஜெயித்தார், இறைநிலை அறிந்தார். ஐயாவுடைய பாடல்களெல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதுகிறார். மலத்தில் புழுத்த புழுவினும் கடையேன் எனக்கும் அருள் செய்தாய் அப்படிங்கிறார். ஒரு மலம், அதில் ஒரு புழு இருக்குது, அந்த புழுவுலையும் ரொம்ப கடைசியில் இருக்கக்கூடிய புழுவில் இருந்தேன். ஐயா அப்படியா இருந்தார்? இல்லை, அந்த ஆணவம் நான்கிறது வளரக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமாக இருந்தேன். நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளி அருட்பெருஞ்சோதி. இப்படிலாம் ஐயா பாடல் எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஏன் அதெல்லாம் எழுதினார்னா, நாம் அப்படி வந்துடக்கூடாதுக்காக தான் எழுதினார். இப்போ ஐயா எழுதி அருட்பா பாடல்கள் எல்லாம் அவருக்காகவா? இல்லை, அவர் அடைஞ்சிட்டார் மொத்தத்தையும். அவர் எழுதி வச்சு யார்கிட்ட நிரூபிக்க போகிறார், இல்லை யார்கிட்ட எடுத்து போய் கொடுக்க போகிறார்? ஏதாவது கடவுள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு இந்தாங்க கொடுக்க போகிறார்? இல்லை. நமக்கு ஏன் கொடுத்தாருன்னா, இப்படியெல்லாம் செய்யும் பொழுது ஆணவம் வரும், அப்போ நம்ம இப்படி கூட என்னையும் ஸ்கேலாக வச்சுக்கங்க தான் கொடுத்தார். அவரே உதாரணமாக எடுத்துக்கணும். ஆமாம், ஐயா சொல்கிறார், கையுற வீசி நடக்கவும் பயந்தேன்கிறார். இப்போ நம்ம நடக்கும்போது இப்படி தானே நடக்கிறோம். இப்படி நடந்தால் ஆணவம் வந்துரும்னு பயந்தாராம்.